பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்கிறது போல ஒரு சூழ்நிலைகள் நமக்கு காணப்படலாம். காரணம், நாம் ஜெபித்த காரியத்தில், நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் நமக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு நமக்குள் கடந்து வருகிறது. சங்கீதம் 77வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். 7வது வசனம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரா? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். நல்ல கவனிங்க. தாவீது தன் வாழ்க்கையில் சொல்கிறான், ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரா? அவருடைய கிருபை என்னை விட்டு விலகிட்டா? தேவன் எனக்கு இரக்கம் செய்யாமல் என்னை மறந்துட்டாரா? Glory to God. ஏன் எல்லா இடங்களிலும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது? அவன் சொல்கிறான், இது என் பலவீனம் என்று சொல்லுகிறான். நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் ஏன் நமக்குள்ள அவருடைய கிருபை எனக்கு கிடைக்கல, அவர் தூரமாக இருக்கிறார், அவர் என்னை மறந்து விட்டார், அவர் என்னை தள்ளி விட்டார், இப்படிப்பட்டதான உணர்வுகள் வருதில்ல. இது வேதம் சொல்லுது, இது என்னுடைய பலவீனம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் அவர் என்ன செய்கிற தேவன் இல்லைங்க. Glory to God. கைவிடுகிற தேவன் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவருக்கு அவர் ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டாருங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களை கைவிட்டதைப் போல உங்களுக்கு உணர்வு இந்த கால வேளையில் காணப்படுமையானால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவனை, தேவனிடத்தில் திரும்புகிறவனை ஒரு நாளும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்லங்க. ஆண்டவரிடத்தில் நம்ம கடந்து வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர் நம்மை சேர்த்து கொள்ளக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் தான் தேவனை விட்டு நம்மை தூரமாக்குகிறது. தேவன் நம்மளை மறந்து விட்டதைப் போல, தேவன் நம்மளை தள்ளிவிட்டதைப் போல, தேவன் நம்மளை கைவிட்டதைப் போல நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளை தேவனிடத்திலிருந்து அது வேறு பிரிக்கிறது. Glory to God. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற
ஒவ்வொருவருக்கும் உங்களது மிகுந்த இரக்கத்தின்படியே நீர் இறங்கி அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார் என்ற உணர்வோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சேர்த்து கொள்ளும். உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.